வணக்கம் ஆன்மீக பக்த கொடிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான திருத்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடியில் உள்ள குரு பகவான் கோவில். இந்த குரு பகவான் கோவில் பார்த்தீங்கன்னா, நவக்கிரக ஸ்தலங்களில் ஒரு தலமாக விளங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல, அதாவது சிவபெருமான் சிவன் கோவில் நவக்கிரகங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அங்கே மூலவர் வந்து சிவபெருமான் தான் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இடத்துக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சிவபெருமான் லிங்க வடிவத்தில், அவருடைய தோற்றம் லிங்க வடிவம், ரைட்டுங்களா? ஸோ ஆனால் தியான நிலைமையில் அவர் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானா இருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ சிவபெருமான் சிவனுடைய சாராம்சம், சிவனுடைய சொரூபம் தான் தியான நிலையில் இருக்கும்பொழுது குரு பகவானா நம்ம சொல்றோம், ரைட்டுங்களா? ஆல்மோஸ்ட் இவங்களும் அவங்களும் அவர் நவகிரகங்கள்ல ஒன்று. ஒரு கான்செப்ட் நவகிரகங்கள்ல ஒன்று இந்த கோவில். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, சிவபெருமான் தியான நிலையில இருக்கும் பொழுது அவர் தட்சிணாமூர்த்தி குரு பகவானா நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல, ரைட்டுங்களா? ஸோ மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுங்க இது. இங்க மூலவர் சிவபெருமான் தான். இந்த மூலவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு போட்டிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ மூலவர் பேர் ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம். காசி ஆரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அதே மாதிரி இங்க பார்வதி தேவியோட பேர் பார்த்தீங்கன்னா ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சவமூர்த்தி ஆஸ் யூஷுவல் இங்க தட்சிணாமூர்த்தி தான். ஸோ தலைவிருச்சம் பூலை செடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கேயும் பிரசித்தி பெற்ற தலைவிருச்சம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல புனித தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இருக்கு, ரைட்டுங்களா? மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதை ஞான கூபம்னு சொல்லுவாங்க, அமிர்த புஷ்கரணின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே ஒன்று தான். இதுக்கு வந்து நம்ம ஆலங்குடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது இப்போ உள்ள ஒரு பெயர், புராண பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. புராண பெயர் பார்த்தீங்கன்னா இரும்பூலை அப்படின்னு முதல்ல சொன்னாங்க, ரைட்டுங்களா? அப்புறம் திருவிரும்பூலைன்னு மாற்றினாங்க. ஏன்னா இந்த திருங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கிற இடத்துல திரு அப்படின்னு சேர்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இரும்பூலை அப்படின்றது திருவிரும்பூலை அப்படிங்கிற ஒரு புராண பெயர் இருக்குது. பட் ஆனால் இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஆலங்குடி தான், அது திருவாரூர் மாவட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு, ரைட்டுங்களா? ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. கும்பகோணத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் வந்து இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற அருமையான ஒரு கட்டிட அமைப்பு உள்ள ஒரு திருத்தலம் இது. அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு நவகிரக ஸ்தலம். நவகிரக ஸ்தலம் எல்லாமே பவர்ஃபுல் தான். இந்த இடத்துல ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு புராண கதைகள் இருக்கு. அதாவது என்னன்னா, ரெண்டு கதைகள் நம்ம இதுக்கு சொல்லலாம். முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆழகால விஷம் பார்க்கடலை களையும் பொழுது வந்துச்சு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆழகால விஷத்தை இந்த ஊர்ல நம்ம சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, குடிச்சிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த ஆலங்குடி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு. அதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல விஷம் தீண்டி யாரும் இறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இது வரைக்கும் விஷம் தீண்டி யாரும் இறந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இன்னுமே. அது மட்டும் இல்லாமல் கருநிறம் உள்ள பூளை செடி வந்து இங்கே தலை விருட்சமாக இருக்குது. அந்த பூளை செடி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து கரு நிறத்தில் இருக்குது. அதாவது அந்த கரு நிறம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இவர் நம்ம சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ணும் பொழுது அவரோட கழுத்தில் அந்த விஷத்தோட கலர் வந்து கரு நீலம் கலர், ரைட்டுங்களா? ஸோ அந்த கரு நீளத்தை குறிக்கிறது தான் இது இருக்குது. இன்னும் சிவபெருமானுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தொண்டை கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அந்த கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு தலம். அது மட்டும் இல்லாமல் குருஸ்தலம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல்ல காவிரி தென்கரை தலங்கள்ல இது 98வது தலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபத் சகாயேஸ்வரர் மூலவர் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அவர் வந்து சுயம்பு லிங்கமா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இடம் இது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்வதி தேவி அம்பாள் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த அம்பாள் வந்து ஏலவார் குழலி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுக்கிரவார அம்பிகை அப்படிங்கிறது. இந்த சுக்கிரவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வாரங்களில் ஒன்றை குறிக்கும், ரைட்டுங்களா? அதாவது நாட்களில் ஒன்றை குறிக்கும், வாரத்தில் நாட்களை ஒன்று குறிக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியில் சுக்கிரவார் அப்படின்னா தமிழில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு அர்த்தம். அது பெண்களுக்கு ரொம்ப உகந்த நாள். வெள்ளிக்கிழமைங்கிறது பெண்களுக்கு, அதுவும் குடும்ப பெண்களுக்கு மிகவும் உயர்ந்த நாள், உகந்த நாள். அதுவும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வந்து மிகவும் சிறப்பான ஒரு பூஜையாக இந்த இடத்துல நின்று அருள் பாலிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் விஸ்வாமுத்திர முனிவர், முசுகுந்தர், இவங்க எல்லாமே பூஜித்த தலம் இது, ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நவகிரக ஸ்தலங்களுக்கு ஒரு வரலாறு தான் இருக்கும். இதுக்கு நிறைய வரலாறு வந்து நமக்கு இருக்கு. அதில் புராண வரலாறு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகை தலத்தில் தோன்றி தவம் செய்த ஒரு இடம். அது காரணம் என்ன அப்படின்னா, இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு, ரைட்டுங்களா? அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பார்வதி தேவி அம்மை என்ன பண்ணாங்க, தோழிகளோட பந்து விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ பூவினால் ஆன பந்து, ரைட்டுங்களா? ஸோ அந்த பந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் தூக்கி பிடிச்சி தான் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது
என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தோழிகள் வந்து தூக்கி பந்தை போடுறாங்க. அந்த பந்தை பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கேட்ச் பிடிக்கிறதுக்காக இவங்க கையை நீட்டி பந்தை நோக்கி கையை நீட்டுறாங்க. அப்படி கையை நீட்டும் பொழுது அதற்கு மேல சூரிய பகவான் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அவர் சூரிய பகவான் போயிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க பந்தை பிடிக்கிற நேரத்துல அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அன்னை நம்மளை கூப்பிடுறாங்க, பார்வதி தேவி பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தி நம்ம கூப்பிடுறாங்க, நம்ம எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, கைலாயத்திலிருந்து கையை காட்டிட்டு இருக்காங்களே, ஸோ ஏதாவது முக்கியமா இருக்குமோ, அவங்களே நம்மளை கூப்பிடுறாங்களே, அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவர் யோசிச்சுட்டே வந்துட்டாரு. ரைட்டுங்களா? ஸோ சூரிய பகவான் அங்க கைலாயத்துல வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அன்னை நம்மளை கூப்பிடல, அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, பந்து விளையாண்டுட்டு இருக்காங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் அவ்வளவு தூரம் வந்துட்டார் இல்லைங்களா, கீழே இறங்கி வந்துட்டாரு, அன்னையை வணங்குறாரு. ரைட்டுங்களா? ஸோ வணங்கணும்னா இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவானுடைய தொழில் தடைப்படுது. ரைட்டுங்களா? சூரிய பகவானுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் உதித்து அதனால உலக உயிர்கள்லாம் இன்புற்று வாழுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ இங்க ஒரு சாபத்தை ஏற்படுத்துது. யாருக்கு ஏற்படுத்துதுன்னா அது வந்து அம்பாளுக்கு ஏற்படுத்துது, அதாவது பார்வதி தேவி அம்பிகைக்கு ஏற்படுத்துது. ரைட்டுங்களா? ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஆபத்து சகேஸ்வரரை நோக்கி இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானம் பண்ணி அந்த சாபத்தை அவங்க முறியடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இதோட இன்னொரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி பார்த்தீங்கன்னா உற்சவ சிலை எடுக்கும் இடத்துல சுந்தரர் சிலை இருக்கும். ரைட்டுங்களா? இதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து சுந்தரர் சிலையை ஒரு அர்ச்சகர் வந்து எடுத்துட்டு வராரு. திருவாரூரில் தான் அவருடைய சுந்தரர் சிலை இருக்கு. பட் அதை வந்து இங்கே எடுத்துட்டு வரணும்னு ஆலங்குடிக்கு எடுத்துட்டு வராரு. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலையை எடுத்துட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சட்டப்படி குற்றமாக இருக்கும். அது மன்னர்கள் காலகட்டங்களில் எப்படிலாம் எடுத்துட்டு வந்தால் ஏதோ சிலையை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எடுத்துக்க போறாங்கிற பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காவல்கள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த காவல் கட்டுப்பாடெல்லாம் ஏமாற்றி எடுத்துட்டு வராரு. அது எப்படின்னா, ஒரு குழந்தை மாதிரி என்ன செய்யறாரு, அந்த சிலையை அப்படி சுருட்டி கையில தூக்கிட்டு வராரு. அப்போ ஒரு காவலாளி வந்து பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே சொல்றாரு, சிலைன்னு சொன்னா மாட்டிப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்து குழந்தைக்கு அம்மை போட்டிருக்கு, அதனால நான் பத்திரமா சுருட்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அனுப்பி விட்டுறாரு. ஸோ இங்க வந்து பார்த்தா அந்த சிலையை திறந்து பார்க்கறாரு. அவருக்கு ஆச்சரியம் ஆகிட்டு, என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சிலையில அம்மை போட்ட அந்த தழும்புகள் அப்படியே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது மிகவும் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்க அது மட்டும் இல்லாமல் இது மிக சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகதோஷம், அதாவது கணவன் மனைவி கிடையாது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நாகதோஷம் இருந்தாலும் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் பரிகாரம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பயம், குழப்பம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் நீங்கள் இங்கே இருக்கிற விநாயகரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமண தடை கட்டாயமாக நீங்கிடும். கேள்விகள் வந்து டெஃபினட்டாக சிறந்து விளங்குவாங்க. ரைட்டுங்களா? ஸோ பிரார்த்தனை நிறைவேறது இறைவனுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு ஒரு புது துணி, சரிங்களா, ஆடை நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொண்டக்கடலை மாலை இங்கே போடுவாங்க, அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு அபிஷேகத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கோவிலில் புனித நீர் கொண்டு வருதலும் பஞ்சமுக தீபாரதனையும் மாசி மாதம் கடைசி வியாழக்கிழமை நடக்கும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ரைட்டுங்களா? இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா மாசி மாதத்தில் தான் நம்மளுடைய இந்த ஆலங்குடி குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயங்களும் நடக்கும் இந்த இடத்துல, பூஜை புனஸ்காரம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வந்து 24 முறை சுற்றி வருவாங்க. சரிங்களா? 24 முறை சுற்றி வர்றது மிகப்பெரிய பலனை வந்து தரும். சரிங்களா? ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3 முறை சுற்றலாம், 5 முறை சுற்றுவாங்க, 9 முறை சுற்றுவாங்க. இந்த இடத்துல 24 முறை. ரைட்டுங்களா? ஸோ 24 முறை சுற்றுவாங்க. அதே மாதிரி நெய் தீபம் 24 தீபத்தை ஏற்றுவாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் 5 தீபம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ 24 தீபம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பரிகாரம் லிஸ்ட்டில் அது வந்துடுது. சரிங்களா? ஸோ 24 முறை வளம் வரணும், 24 நெய் தீபம் ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி சாத்துறது, அப்புறம் கொண்டக்கடலை இல்லை சுண்டல் இது எல்லாமே சாத்துறது, சர்க்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணுறது, முல்லை மலர் போடுறது. சரிங்களா? முல்லை மலர் தான். அப்புறம் பாலபிஷேகம் நம்ம பண்ணுறது ஏற்கனவே செய்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே குருஹோமம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அது தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு குருஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குருஹோமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட வந்து குருஹோமத்தில் கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்ல கூட்டம் இங்கே வரும். சரிங்களா? அது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த வியாழக்கிழமை மட்டும்தான் இங்கே அதிகமான கூட்டங்கள் வரும். ஏன்னா அது வியாழக்கிழமை குருவுக்குள்ள நாள் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? வியாழக்கிழமையில அதுவும் விசேஷம் பார்த்தீங்கன்னா வியாழன் கிழமையில வரும். குருவரையில பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வர நாள்ல, சரிங்களா, குருவரையும் வரணும். ஸோ புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரம் வரணும். இது ரொம்ப சிறப்பு. அப்புறம் நவகிரக ஸ்தலங்களில் இந்த ஆலங்குடி குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு விசேஷ முறை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாளில் நீங்கள் ஒரு முறை போனால் 3 முறை போனதுக்கு பலன் கொடுக்குறதா புராணங்களும் வரலாறும் சொல்லுது. சரிங்களா? ஸோ ஒரு கோவிலுக்கு நம்ம ஒரு தடவை தான் போவோம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு தடவை போனால் ஒரு தடவைக்கான பலன். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் போகும்பொழுது ஒரு தடவை போகிறது 3 தடவைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமாவாசை பௌர்ணமி நாட்கள் கிடச்சிச்சின்னா தாராளமாக போயிட்டு வாங்க.
கோவில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு காலையில் திறந்துருவாங்க. அதோட 1 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். மாலையில் 4 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 4 மணி மாலை 4 மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 3 மணிலேருந்து அந்த கியூ வந்து நிற்க ஆரம்பிச்சிடுது. நாங்கள் போகும்பொழுது எல்லா நாளுக்கும் நிற்கிது. அது வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து கியூ நிற்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் நீங்கள் வியாழக்கிழமை போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ பிளானோட நீங்கள் போகணும். ஸோ அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸு, டீ கடை, சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கே உரித்தான அந்த நம்ம தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கிற இடம் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல டைம். அது மட்டும் இல்லாமல் குரு இருக்கிறத விட குருவோட பார்வை கிடைச்சா நல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் வணங்குறது வந்து சைடில் நின்று வணங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்க்குற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு. ஏன்னா குரு பகவான் ஒரு இடத்துல இருக்கிறத விட, ஒரு லக்கணத்தில், ஒரு ராசியில், ஒரு கட்டத்தில் இருக்கிறத விட அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அதுக்கு தான் வந்து பலன் வந்து அதிகம். அதே மாதிரி அவருடைய பார்வை கிடைச்சா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தகவல்களை நான் சொன்னதாக நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிந்த தகவல்கள், தெரியாத தகவல்கள்லாம் மற்ற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கோவில்களுடைய அழகான தோற்றத்தோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல தகவலை 4 பேருக்கு பகிர்வதன் மூலம் வர புண்ணியத்தை நாமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.